கடந்த பதிவில் சொன்ன மாதிரி எதற்காக பெரும்பாலான கோவில்களில் நடராஜர் இருக்கும் அதே சன்னதியில் மாணிக்கவாசகரும் இருக்கிறார் என்பதை இந்த பதிவில் சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். மாணிக்கவாசகர் மதுரையில் உள்ள திருவாதவூரில் பிறந்தவர். அவரது இயற்பெயர் திருவாத ஊரர். ஒரு நாள் சிவபெருமானுக்கு முன்னே பாடலை பாடும் பாக்கியத்தை பெற்றார் திருவாத ஊரர். பாடலில் பயன்படுத்தப்பட்ட சொற்களை கேட்டு நெகிழ்ந்து போன சிவபெருமான் திருவாத ஊரருக்கு மாணிக்கவாசகர் என்ற பெயரை சூட்டினார் என்று சொல்லப்படுகிறது. பின்பு ஒரு நாள் சிவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்த மாணிக்கவாசகருக்கு தில்லைக்கு வா என்று ஒரு அசரீரி வாக்கு கேட்டது. உடனே புறப்பட்டார் மாணிக்கவாசகர். போகும் வழியில் திருக்கழுகுன்றம், திருவண்ணாமலை போன்ற பல சிவன் கோவில்களுக்கு சென்று சிவனை பற்றி பாடியும் உள்ளார். இறுதியாக தில்லைக்கு வந்து அடைந்தார் மாணிக்கவாசகர். சிவபெருமானின் அருளை பெற்ற மாணிக்கவாசகரின் புகழும் பெருமையும் பல இடங்களில் பரவியிருந்தது. மாணிக்கவாசகர் தில்லை நடராஜர் கோவிலின் வடக்கு கோபுர வாசலின் அருகே உள்ள ஒரு கோவிலில் தங்கியிருந்தார். அவரை பார்ப்பதற்கு அந்தணரும் சென்றார். தாங்கள் சிவனை பற்றி பாடிய பாடல்களை என்னிடம் கூறுங்கள், அதனை வரிசைப்படி எழுதி மக்களிடம் சேர்க்கிறேன் என்று அந்த அந்தணர் கூறினார். மாணிக்கவாசகர் கூறிய பாடல்கள் அனைத்தையும் எழுதிய அந்தணர் அவர் கண்முன்னே மறைந்தார். பின்புதான் மாணிக்கவாசகர் உணர்ந்தார் அந்தணர் ரூபத்தில் வந்தது சிவபெருமான் என்று. அடுத்த நாள் நடராஜர் சன்னதிக்கு முன்பே ஒரு புத்தகத்தை கண்டறிந்தார்கள் தில்லைவாழ் அந்தணர்கள். அதில் மாணிக்கவாசகர் சொற்படி அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதியது என்ற வாக்கியத்தை கண்டு வியந்து போனார்கள் அந்தணர்கள். உடனே மாணிக்கவாசகரிடம் சென்று இந்த பாடல்களுக்கு பொருள் கூறுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு மாணிக்கவாசகர் ஆனந்த கண்ணீருடன் இந்த பாடல்கள் அனைத்திற்கும் பொருள் இந்த பரம்பொருளே என்று நடராஜரை பார்த்து கூறிவிட்டு அங்குள்ள ஜோதியில் கலந்து சிவனின் திருப்பாதம் அடைந்தார் என்று போற்றப்படுகிறது. இதனால்தான் பெரும்பாலான கோவில்களில் நடராஜர் இருக்கும் அதே சன்னதியில் மாணிக்கவாசகரும் உள்ளார். சிவபெருமான் தன் கையால் எழுதிய அந்த பாடல்களே திருவாசகம் என்று அழைக்கப்படுகிறது. முடிந்தவரை இந்த கதையை தெளிவாகவும் சுருக்கமாகவும் கூறியுள்ளேன் என்று நம்புகிறேன். ஏதாவது பிழை இருந்தால் மன்னிக்கவும். மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.